வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு 3 BHKல வரக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் வில்லா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 834 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கிட்டத்தட்ட 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான 3 BHK இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு படிக்கட்டு வச்ச மாதிரி இருக்கக்கூடிய வீடு தாங்க இது. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் கபோர்ட் ஒர்க், மாடுலர் கிச்சன், வுட்ல டீமேட், ஃபால் சீலிங் ஒர்க் அண்டு காட்டு, உங்களுக்கு கட்டில் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ரெடியாகவும் போட்டிருக்கோங்க. சேல்ஸுக்காகவும் இந்த வீடு இருக்குது. இதே மாடல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 2 வீடு சேல்ஸுக்காக இருக்குங்க. மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 6 வீடு கட்டிட்டு இருக்கோம். அதில் 4 வீடு முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 வீடு சேல்ஸுக்காக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 834 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடும் இருக்குது. இந்த 735 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸுமே இங்கே இருக்குங்க, சேல்ஸுக்காக இருக்குது. இந்த 2 வீடோட மாடல் பற்றியும் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் ரேட்டுன்னு சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் ரெண்டுமே டைரக்ட் சேல்ஸ் மட்டும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், ப்ரோக்கர் எதுவும் வாங்குறதில்ல. வணக்கம் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வீடு நம்ம கட்டியிருக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 வீடு சேல்ஸுக்காக இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த வீடு 834 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கிட்டத்தட்ட 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான 3 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா தான் இது. அதுக்கடுத்த இன்னொரு வீடுமே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் எண்டு பிளாட்டு, இந்த லாஸ்ட் எண்டு வீடு பார்த்தீங்கன்னா 735 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான். இந்த மாடல் எல்லாமே உள்ளுக்குள்ள எல்லாமே ஒரே மாடல் தாங்க. ஒரு லிட்டில் பிட் மட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 834, அது உங்களுக்கு 735, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி உள்ளுக்குள்ள இன்டீரியர் டிசைனிங் ஒர்க் எல்லாமே சேம் மாடல் தான் வரும். 2 வீடோட ரேட்டுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அண்டு இதே மாடல்லே பார்த்தீங்கன்னா நம்ம போரூர் ஐயப்பந்தாங்கல் பிரபு அவென்யூ ஆன் ரோட்லேயே ஒரு சைட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1750 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் நம்ம போரூர் ஐயப்பந்தாங்கல் பாலமுருகன் நகர் அப்படின்ற லொக்கேஷன்லையும் கட்டிட்டு இருக்காங்க. இதே இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே பார்க்கக்கூடிய வீடியோட மாடலில் தான் அந்த வீடுமே இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுவுமே சேல்ஸுக்காக இருக்குது. இந்த இடத்துல இந்த பாலமுருகன் நகர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டுமே உங்களுக்கு சேல்ஸுக்காகவும் இருக்குது. எல்லாமே 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 5 பிளாட் இருக்குது. 1225 ஸ்கொயர் ஃபீட்லையும் ஒரு பிளாட் சேல்ஸுக்காக இருக்குங்க. பிளாட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 7700 ரூபா வரும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. பேங்க் லோன் தேவைப்படுதுன்னா பேங்க் லோன் பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கு அடுத்த லொக்கேஷன் போரூர் காரம்பாக்கத்துலையும் நம்மளுடைய வீடுகள் பார்த்தீங்கன்னா கட்டிட்டு இருக்கோம். மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா 12 வீடுகள் கட்டிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மாங்காட்டில் பார்க்கக்கூடிய வீடோட மாடல் தாங்க, இதே மாடல் தான் இங்கேயும் நம்ம கட்டிட்டு இருக்கோம். இங்கே 12 வீடுகள் கட்டிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 crore பட்ஜெட் அண்ட் 1 crore 5 lakhs பட்ஜெட்டு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டும் சேல்ஸுக்காக இருக்கு. லேஅவுட் நேம் பார்த்தீங்கன்னா தாஜ் நகர், போரூர் காரம்பாக்கத்தில் இந்த லேஅவுட் வருதுங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 1260 ஸ்கொயர் ஃபீட்ல லேண்டு ஒரு 4 லேண்டு இருக்குங்க. அண்ட் 1 கிரவுண்ட்லேயே ஒரு லேண்டு இருக்கு. ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6500 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டும் வருங்க. இந்த வீடு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாங்காடுல தாங்க இந்த வீடு இருக்கு. மாங்காடு பெருமாள் கோயிலுக்கு ஆப்போசிட்ல கரெக்டாக ஒரு 1.25 கிலோமீட்டர்லேயே வரக்கூடிய வீடு தான். வீடுக்குள்ள ஃபுல் இன்டீரியர் கபோர்ட் ஒர்க், மாடல் கிச்சன், வுட்ல டீமேட், ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணி வீடு சேல்ஸுக்காக ரெடியாகவும் இருக்கு. நீங்க கிரக பிரவேசம் பண்ணிட்டு அப்படியே உள்ள வரலாம், அந்த அளவுக்கு ஃபுல் ஃபினிஷிங்ல தான் ரெடியாகவும் இருக்குங்க. வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்குமே உங்களுக்கு இருக்காது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் அண்டு மெயின் கேட்டு மெட்டல் அமைச்சிருக்கோம். மெயின் கேட் அடுத்து உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்க, நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் தான். ஃப்ளோர் பிளான் டீடைல்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான். கார் பார்க்கிங் ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா ரஃப் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். அண்ட் ஃபுல்லாகவே இந்த சைடில் இருக்கக்கூடிய எல் ஷேப் வால்க்குமே பார்த்தீங்கன்னா டைல்ஸுமே நம்ம ஒட்டியிருக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாடலில் தான் போரூர் ஐயப்பன் நகர் பாலமுருகன் நகர்லையும் இதே மாடலில் தான் வரும். அண்டு
ஒரு காரம்பாக்கம் தாஜ் நகர்லையும் இதே மாடலில் தான் நம்ம வீடும் கட்டிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈசானை மொழியில் உங்களுக்கு வந்து போர் எடுத்தது இது. அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு செப்டிக் டேங்க்கு. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பும் நம்ம வச்சுருக்கோம். வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேசிங் வீடுங்க, வடக்கு பார்த்த வீடு. இந்த 3 பேஸ் சிபி கனெக்ஷனும் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஷூ ரேக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். ஷூ ரேக்ஸுமே உங்களுக்கு இருக்கு. இது மெயின் டோருங்க. மெயின் டோர் டீ குட்ல அமைச்சிருக்கோம். மெயின் டோருக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி கேட்டுமே இருக்கு. மெயின் டோருக்கு முன்னாடியே கிரானைட்ல 2 ஸ்டெப் படிக்கட்டுமே இருக்குங்க. மெயின் டோர் எடுத்து உள்ள வந்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் ஹால். நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் கம் டைனிங் ஹால் தான். லிவிங் ஹாலோட எஸ்விங்க உங்களுக்கு பாஸ்லிங் ஒர்க்கும் பண்ணி அதில் பேனல் லைட்டும் மாட்டி இருக்குங்க. ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுற ஃபேன் தான். அது எல்லாமே ஷோகேஸ் லைட்டுமே இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய லிவிங் ஹால் தான். உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 4 ட்ரெஸ்ஸில் வெற்றி டைல்ஸும் டீம் வச்சுருங்க. வுட்ல நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட்டும் வச்சுருக்கோம். வுட்ல வரக்கூடிய டிவி யூனிட் ட்ராஸுமே இருக்குங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் இருக்குது ஆப்ஷன். இது வந்து இன்வெர்டர் வச்சுக்கலாம். அண்ட் அகெயின் இது வந்து பூஜா கபோர்டு. இது வந்து உங்களுக்கு பூஜா கபோர்ட். அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லென்த்தியான கிச்சன். ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோங்க. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரைனைட் பண்ணியிருக்கோம். சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அமைஞ்சிருக்கு. சிம்னி முதற்கொண்டு இதில் இருக்குங்க. நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது. நீங்க அப்படியே கிரக பிரசவம் பண்ணிட்டு வரலாம். நீங்க வந்து சிலிண்டர் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ட்ரேஸ் பிளேட்ஸ் நீங்க வச்சுக்கலாம். ட்ரேஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ட்ரேஸ். நல்ல ஒரு லென்த்தியான கிச்சன். ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோங்க. லேப்டாப் ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். கிச்சன் பேக் சைட்லேயே சர்வீஸ் ஏரியாவும் இருக்கு. கிச்சன் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியா. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும் பக்கத்து வீடுக்கும் இந்த வீடுக்கும். நீங்க செடிகள் அந்த மாதிரி வைக்கிறது இருந்தால் இங்கே வச்சுக்கலாம். டேபுமே நம்ம இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்கு, அதை பற்றி பார்த்துலாம். அந்த காமனாகவும் ஒரு பாத்ரூம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய பாத்ரூம். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வாஷ் பேஷனும் இருக்கு. வெஸ்டர்ன் டைப்ல தான் நம்ம எல்லா பாத்ரூமும் வந்து கிளாஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஃபுல்லாகவே 6 அடி வரைக்கும் டைல்ஸும் ஒட்டி இருக்கும். ஃபிட்டிங்ஸும் எல்லாமே ஆல்ரெடி மாட்டி இருக்குங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது கிரவுண்ட் ஃப்ளோரில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். உங்களுக்கு இந்த மாதிரி செட்டப் ஃபுல்லாகவே நம்ம இதில் பண்ணியிருக்கோங்க. இதெல்லாம் நம்மலாம் நியூவாக பண்ணுது. இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம நியூவாக பண்ணது தான். இதெல்லாம் நம்ம இந்த வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மற்ற கட்டுற வீடுகள் எல்லாமே இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே வரும். இது கிரவுண்ட் ஃப்ளோரில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கு டிசைனிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வச்சுன்னு இருக்கோம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோங்க. ஷெல்ஃப் லேப்டாப்புக்கு. இது ஒரு டீசெண்டான பெட்ரூம் தான்.
ஸ்க்ரீனுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே போட்டுருப்பாங்க. ஃபுல்லாகவே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் ஷெல்ஃப் கபோர்டு, மேலே வந்து லேப். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு லாபி ஏரியா இருக்குது. அதை பற்றி பார்த்தலாம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிக்கட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரைனைட் போட்டிருப்பாங்க. கைப்பிடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல அமைஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோட வியூ. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோகேஸ் ஃபிட்டிங்ஸ்லாம் எல்லாமே இப்போ தான் நம்ம போட்டிருக்கோம். எல்லா வீடுக்குமே இந்த மாதிரி மாடல் தான் நம்ம பண்ணுறோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடுகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு லாபி ஏரியா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்லைடிங் விண்டோஸும் நம்ம கொடுத்துருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இது வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் பாயிண்ட்டு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம கிரில்ல ஒன்று போட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து ஃபுல்லாகவே வந்துடுங்க. கிளாஸும் போட்டுருவோம். மழை பெஞ்சா உள்ளே வராது தண்ணி. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வரக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கும் டிசைனிங் ப்ளஸ் டோர் வச்சுருக்கோம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி காட் வந்து இதில் போட்டிருக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறது இந்த வீடை பொறுத்த வரைக்கும். ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட்டும் வச்சுருக்கோங்க. சீலிங் ஃபுல்லாகவே அப்படியே கவர் பண்ணியிருக்கோம். மேலேயும் உங்களுக்கு ஃபால் சீலிங்கும் பண்ணியிருக்கோம். இதில் இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வைக்கிறதுனா வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ ஸ்க்ரீனும் நம்ம போட்டிருக்கோம். எல்லா பெட்ரூம்க்குமே நம்ம விண்டோ ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கோங்க. ஹால்லேயும் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுமே நம்ம 2 பெட்ரூமுக்கு மேலே வந்து போட்டிருக்கோங்க. ஹோட்டலில் தங்கினா எந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குமோ அந்த மாதிரி வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் இந்த வீடை பொறுத்த வரைக்கும். கபோர்டு ஒர்க்கும் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். ஷெல்ஃப் கபோர்டும் இந்த லேப்டாப்பும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு மேக்கப் ஸ்டாண்டுமே நம்ம வச்சுருக்கோங்க. மிரர் வச்ச மாதிரி ஒரு மேக்கப் ஸ்டாண்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிரரும் நம்ம வச்சு கொடுத்துருவோம். இந்த இடத்துல மிரர் வந்துடும். அடுத்தது அந்த பெட்ரூமில் வரக்கூடிய அட்டாச்சு பாத்ரூம். இதுலேயே உங்களுக்கு கிளாஸ் செட் வந்து இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் தான் வச்சுருக்கோம். ஃபிட்டிங்ஸும் எல்லாமே ஆல்ரெடி மாட்டியும் இருக்கும். வாஷ் பேஷனும் கூடவே இருக்குங்க. அடுத்ததா தேர்ட் பெட்ரூம். இது வந்து உங்களுக்கு தேர்ட் பெட்ரூம். இதுலேயுமே நம்ம காட்டுமே நம்ம போட்டிருக்கோங்க. கட்டிலும் நம்ம போட்டிருக்கோம் பெட்டோட. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காதுங்க. உங்களுடைய திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு அப்படியே நீங்கள் உள்ளே வரலாம். அந்த அளவுக்கு தான் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி ரெடியாகவும் வச்சுருக்கோம். இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஸ்டாண்டுமே நம்ம கொடுத்துருக்கோங்க. இதுலேயும் மிரரும் மாட்டியும் கொடுத்துருவோம். லேப்டாப் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த சைடில் உங்களுக்கு ஷெல்ஃப் கபோர்டும் நம்ம பண்ணியிருக்கோம். ஷெல்ஃப் கபோர்டுமே இருக்குது. இது வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம். இதுவுமே நம்ம வெஸ்டர்ன் டைப்பில் தான் இந்த பாத்ரூம் வந்து வச்சிருக்கோம். அதுதான் இந்த பெட்ரூமில் வரக்கூடிய ரோட் ஃபேஸிங்கில் வரக்கூடிய பால்கனி. நார்த் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய பால்கனி. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். வீடுக்கு நடுவில் தான் இந்த வீடுமே சேல்ஸுக்காக இருக்குது. நல்ல ஒரு பெரிய பால்கனி தான் இது. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், மொட்டை மாடி பற்றி பார்த்துடலாங்க.
இந்த வீடோட ரேட்டு 834 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட இந்த வீடோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 95 லட்ச ரூபா வருங்க. 95 lakhs வரும். ஸ்லைட்லி நெகோஷியபிள். பேங்க் லோன் தேவைப்படுறதுனாலும் பேங்க் லோன் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் 735 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட இந்த மாடலோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87 lakhs வருங்க. 87 லட்ச ரூபா வரும். இதுவும் ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். பேங்க் லோன் தேவைப்படுதுன்னா பேங்க் லோனும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். இது உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் போடுறதுன்னா படிக்கட்டுங்க. மாடிக்கு போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சேஃப்டி கேட்டுமே நம்ம போட்டிருக்கோம். மாடியில ஃபுல்லாவே கூலிங் டைல்ஸுமே நம்ம ஒட்டியிருக்கோம். சிண்டெக்ஸ் டேங்க்குமே உங்களுக்கு இருக்குங்க. மாடியில ஃபுல்லாவே கூலிங் டைல்ஸ் ஒட்டிருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு கிளாஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாட்டியும் கொடுத்துருவோம். தேவைப்பட்டதுன்னா நம்ம மாட்டி தரலாம் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீராம் அப்பார்ட்மெண்ட், அது கீழே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூலும் இருக்கு. நியர்பையில் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குங்க இந்த வீடை பொறுத்த வரைக்கும். ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட் அண்டு பக்கத்துலேயே மளிகை கடைகள் எல்லாமே இருக்குது இந்த வீடை பொறுத்த வரைக்கும். 2 வீடு இங்கே சேல்ஸுக்காக இருக்குது. இது எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுறீங்கன்னா வீடு, லேண்டு எல்லாமே காமிச்சிடலாம். வாங்க சைட் வந்து பாருங்க, உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.